காங்கிரஸ் திமுகவுடனே கூட்டணியில் தொடருமா அல்லது தாவேக பக்கம் செல்லுமா என்ற கேள்வி அரசியல் களத்தில் எழுந்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக பேசியிருக்கிறார் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ். விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் தயார் இல்லை என்று அவர் பேசியுள்ளார். திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று புதிய தலைமுறைக்கு பீட்டர் அல்போன்ஸ் பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். தாவேகாவுடன் செல்ல காங்கிரசின் ஒரு தரப்பினர் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்கள் தாவேக பக்கம் போகலாம், தாவேக ஒரு புது கட்சியாக இருக்கு, தொண்டர்கள் சொல்றதாக தகவல் இருக்கு. அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அல்டிமேட்லி லீடர்ஷிப் அதை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாதுல்ல. தொண்டர்களில் ஒரு தரப்பு மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த ஒப்பீனியன் சிலருக்கு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட மறுக்க தயாரா இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எல்லோருக்குமே நாம் எடுக்கிற முடிவு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பாஜகவினுடைய வேட்டைக்காடாக மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு ஆசைப்படாத, அதற்கு அதை கேட்காத கட்சி எப்படிமா இருக்க முடியும்? இங்க டிஎம்கே அதை விட்டு தருமா? அது அவங்களுடைய பிரச்சனை. அதாவது உங்களுடைய நிலைப்பாட்டை நான் மதிக்கிறேன். நான் மதிப்பதால் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்பதல்ல. தமிழகம் பாஜகவின் வேட்டைக்காடாக மாற காங்கிரஸ் அனுமதிக்காது என்று பேசியுள்ளார் காங்கிரசின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ். தமிழகம் பாஜகவின் வேட்டைக்காடாக காங்கிரஸ் அனுமதிக்காது என்று தெரிவித்துள்ளார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைகள் இருக்கிறது. கட்சியை வலுவா கீழே கொண்டு போகணும், கட்சியை மக்கள் பேசக்கூடிய கட்சியா நடத்தணும், கட்சியை நோக்கி இளைஞர்கள் வரும்படியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்படிங்கிற சமயத்தில் இதை போய் நாங்கள் கூட்டணி கட்சியிட்ட தான் போய் கேட்க முடியும். இப்போ எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஒரு புதிய கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு 70 சீட்டு கூட 80 சீட்டு கூடன்னு நாங்கள் கட்சி நடத்தலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் we are not ready. ஏன்னா எங்களுக்கு அதிக இடங்கள் தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், நாட்டினுடைய எதிர்காலம் ரெண்டும் முக்கியம். அது ரெண்டுக்குள்ளே தான் எங்களுடைய நலன் இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படாத கட்சி எது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதேபோல அதிகாரத்தை கேட்பது எங்கள் விருப்பம் என்றும் காங்கிரசின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பேசியுள்ளார். காங்கிரஸில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல்கள் அதிகரித்திருப்பதை பீட்டர் அல்போன்ஸின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது.